ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னங்க, நீங்க இப்படி எதுவுமே பேசாம சைலண்டா இருந்தீங்கன்னா நான் என்ன பண்றது? நீங்க உங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்களோ அத ஓப்பனா சொன்னாதானே எதுவா இருந்தாலும் அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க முடியும். இப்பவும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலனா அதையும் சொல்லுங்க. என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகுறதுக்கு கூட உங்களுக்கு இஷ்டம் இல்லனா அதையும் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன மன்னிக்கவே முடியலனாலும் அதையும் தாராளமா சொல்லுங்க. சாய்ஸ் இஸ் yours. சொல்லுங்க சொல்லுங்கன்னு இவ்வளவு தூரம் கட்டாயப்படுத்தினதுனால நான் என் மனசுல இருக்கிறத சொல்றேன். சொல்லுங்க. இங்க பாரு, ஒவ்வொரு முறை உன்னை பாக்குறப்ப ஒரு பாம்பை பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப பாக்குறப்ப ஒரு பச்சோந்திய பாக்குற மாதிரி இருக்கு. நீங்க ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியுற மாதிரியே சொல்றேன். நீ இதுக்கு முன்னாடி பாம்பு மாதிரி வஞ்சம் வச்சு பழி வாங்குவ. இப்போ பச்சோந்தை இடத்துக்கு இடம் நேரத்தை மாத்திக்கிற மாதிரி, இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நீ நல்லவளா மாறிட்ட மாதிரி நடிக்கிறியோன்னு எனக்கு தோணுது. அப்படிலாம் இல்லங்க. நான் இப்ப எதுக்குங்க நடிக்கணும்? வேற எதுக்கு? என்னையும் என் குடும்பத்தையும் பழி வாங்கறதுக்கு தானே. விஷம் இருக்கிற பாம்பை கூட சில நேரத்துல நம்பிடலாம். ஆனா நிறம் மாறுற பச்சோந்திய நம்பவே கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் பாம்பை விட பச்சோந்தி தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. பாம்பு என்னதான் மாறி மாறி சட்டையை உரிச்சாலும் சரி, பச்சோந்தி என்னதான் கலரை மாத்திக்கிட்டே இருந்தாலும் சரி, அதோட குணம் மாறவே மாறாது. அதே மாதிரிதான் நீ உருட்டுற உருட்டால என்னால நம்பவும் முடியாது, நான் நம்பவும் மாட்டேன். டே மெக்கானிக், உன்கிட்ட இப்படி கெஞ்சி கேவலப்பட்டு நடிக்கணுங்கிற அவசியம்லாம் எனக்கு இல்லடா. ஆனா ஆதிரிய பழி வாங்குறதுக்காக எனக்கு உன்னோட சப்போர்ட் தேவைப்படுது. அதுக்காக தான் நான் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையா இருக்கேன். இல்லனா நடக்கிறதே வேற. சரிங்க, நீங்க என்ன நம்பாதீங்க. நான் பாம்பு மாதிரியும் பச்சோந்தி மாதிரியும் தான் அப்படியே நீங்க நினைச்சுக்கோங்க. என் அம்மாவும் அண்ணனும் உங்களை மாப்பிள்ளையா ஏத்துக்காம அவமானப்படுத்தினதுனாலையும் அசிங்கப்படுத்தினதுனாலையும் தான் நான் இந்த விசேஷத்துக்கே ஏற்பாடு பண்ண சொன்னேன். உங்களுக்காக தான் எங்க அம்மாவையும் அண்ணனையும் இனிமே இந்த வீட்டு பக்கமே வர வேண்டான்னு சொல்லி விரட்டி விட்டேன். எனக்கு எங்க அம்மாவும் வேண்டாம் அண்ணனும் வேண்டான்னு முடிவா சொன்னேன். அம்மாவையும் அண்ணனையும் பிரிஞ்சு நிக்கிற என்ன நீங்களும் இப்போ நம்பலனா பரவாயில்ல. பரவாயில்லங்க. எனக்கு என் மாமா இருக்காரு, பாட்டி இருக்காங்க, ரோஹிணி இருக்கா, ரேவதி இருக்கா. எல்லாத்துக்கும் மேல ஆதிரி என்ன நம்புறாங்க, பெரியத்தா என்ன நம்புறாரு, மேகலாத்தி என்ன நம்புறாங்க. இந்த வீட்ல இந்த குடும்பத்துல இவ்ளோ பேரும் என்ன நம்புறாங்க. இது போதுங்க, எனக்கு இது போதும். நீங்க என்ன உங்க மனைவியா ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல. நான் உங்களை என் கணவரா நினைச்சு இந்த வீட்டு மருமகளா வாழ்ந்து என் வாழ்க்கையவே ஓட்டிடுறேங்க. அட பாவி, எவ்வளோ சீனை போட்டாலும் சலையாட்டம் நின்னுகிட்டு இருக்கானே. இவனை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வரது?